மருதம். மருதம்ங்கிறது வயல் பகுதி. ஐவகை நிலங்கள்ல உயர்ந்த பகுதி மலை. மலைக்கோட கொஞ்சம் தாழ்வான பகுதி காடு. காடோட தாழ்வான பகுதி மருத நிலம். மருத நிலத்துல மேடு பள்ளமாக இருக்கும். அப்ப மலையில இருந்து விழக்கூடிய நீரானது மருத நிலத்துல வரும்போது அந்த மேடு பள்ளமான இடத்துல எல்லாம் தேங்கி இருக்கும். தேங்கி இருக்கக்கூடிய நீர் தான் குளத்து நீர். அந்த நீரை கால்வாய் வழியாக வயலுக்கு பாய்ச்சி உணவுப் பொருட்கள் எல்லாம் நெல், கரும்பு, காய்கறிகள் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தான் இந்த மருத நிலம். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும். கல்லுன்னு மலையிலிருந்து வரக்கூடிய ஆற்று நீரானது மருத நிலத்துல விழுது. பள்ளமான இடத்துல விழக்கூடியதுதான் தேங்கி இருக்கு தண்ணி. தேங்கி இருக்கக்கூடிய இடத்தை தான் குளம். குளந்த தண்ணி மேலும் குளத்துல வடியும் போது அந்த தண்ணியானது கரை புரண்டு போகுது. கரைபுறு குளனும் தோயும். கரையை ததும்பி போகுது. முல்லை அம்புறவில் தோன்று முருகான் ஆறு பாயும். முருகுங்கிறது அழகான, புறவுங்கிறது காடு. காடும் காடை சார்ந்த பகுதியே முல்லை நிலம். முல்லை நிலத்துல இருந்து ஆற்று நீரானது மருத நிலத்துல பாயுது. நெல்லினை கரும்பு காய்டும். வளர்ந்திருக்கக்கூடிய நெற்பயிர்கள் எல்லாம் கரும்பு உயரமா வளர்ந்து நெல்லுக்கு பாதுகாப்பாக இருக்குது. நீரினை கால்வாய் தேய்க்கும். மருத நிலத்துல பாயக்கூடிய ஆற்று நீர் எல்லாம் கால்வாய் வழியாக பாய்ச்சுதாங்க. மல்லல் செருவுனா வயலுக்கு பாய்ச்சுதாங்க. பாய்ச்சும் போது அங்க இருக்கக்கூடிய காஞ்சி, வஞ்சி, மருதம் மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குது. அப்படி ஒரு வளம் நிறைந்த இடம் தான் இந்த மருத நிலம். மல்லல்னா வளம், செழிப்பான இடம். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும். முல்லை அம்புறவில் தோன்று முருகான் ஆறு பாயும். நெல்லினை கரும்பு காக்கும். நீரினை கால்வாய் தேக்கும். மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட. பொறுகரி குருத்து அழந்து பொம்மன கழிப்பார் ஊர்வாள். மறைமலர் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய குளத்துல மகிர்தலை சிறுவர் நீண்ட, தலையில முடி வச்சிருக்கக்கூடிய, குடுமி போட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் குளத்துல விளையாடுதாங்க. நீண்ட பொறுகரி குருத்து அளந்து, யானையினுடைய தந்தத்தை அவங்க கையில வச்சு அளந்து விளையாடுதாங்களாம். பொம்மன மகிழ்ச்சியா சந்தோஷமா குளத்துல குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. குறைக்கடல் சிறுவர் போரில் ஒலிக்கிய தெங்கின் காயை. சிறுவர்கள் குறைன்னு ஒலிக்கக்கூடிய, கடல்னா தண்டைய காலில் போட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள். போருங்கிறது வைக்கோல் போர். வைக்கோல் நெல்லை முட்டின கதிர்களை அறுவடை பண்ணுதாங்க. அந்த நெல் எடுத்துட்டு அந்த தாளை ஒரு இடத்துல குவிச்சு போட்டிருப்பாங்க. அது உயரமா இருக்கும். அதுல ஏறுதாங்களாம். எதுக்காக ஏறுதாங்கன்னா தென்னங்காயை பறிக்கிறதுக்காக, தேங்காயை பறிக்கிறதுக்காக இதுல ஏறுதாங்க. ஏறும்போது அது குலுங்கு ஏறுதாங்க. புரைதவ பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே. புரைதவன்னா அந்த தேங்காய்க்கு எந்த சேதமும் இல்லாம மேலிருந்து கீழே விழுந்தாச்சுன்னா தண்ணியெல்லாம் சிந்திரும். அப்படியெல்லாம் பத்திரமாக காயை பறித்து காஞ்சி மரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்து இந்த இளநீரை பருகுதாங்க. மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட. பொறுகரி குருத்து அழந்து பொம்மன கழிப்பர் ஊர்பால். குறைக்கடல் சிறுவர் போலில் குலுங்கிய தெங்கின் காயை. புரைதப பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே.